அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய ஏக இறைவனின் திருப்பெயரால் சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார் தோழர்கள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக என்று கூறி உரை ஆரம்பம் செய்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த உலக வாழ்க்கையின் உண்மை நிலை. நம்ம எவ்வளோ தான் சொன்னாலும் மரணம் நமக்கு நெருக்கமாக இருக்குது. எப்படி வீட்டுக்கு வெளியில் செருப்பு நெருக்கமாக இருக்கோ அது மாதிரி மரணம் நமக்கு நெருக்கமாக இருக்குன்னு எவ்வளோ தான் சொன்னாலும் யாரும் கேட்குறதில்ல. ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி, ஒரு 4-5 நாள் முன்னாடி ஒரு மவுத்து. அவரை நம்ம போய் அடக்கம் பண்ணுறோம் ராயப்பேட்டா கபிரிஸ்தானில். அடக்கம் பண்ணும்போது தான் தெரியுது அவர் நல்ல சந்தோஷமாக வாழ்ந்த ஒரு மனிதர். 5 பெண் மக்கள், அவங்களுக்கு மருமகன்கள், அவங்களுக்கு பேர குழந்தைகள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்திருக்கார். ஆனால் அவர் புதைக்கும் போது கடைசியில் பார்த்தா ஒன்றுமே கொண்டு போகலை. இவ்வளோதான் மனுஷ வாழ்க்கையா? இவ்வளோ தூரம் ஆட்டம் பாட்டம் சந்தோஷம் எல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்துருக்கிறார். ஆனால் கொண்டு போகும்போது கடைசியில் எதையுமே கொண்டு போக முடியல. வெறும்னா மையத்துன்னு தான் சொல்கிறோம், ஜனாசான்னு சொல்கிறோம், மையத்துன்னு சொல்கிறோம். யாருமே அவர் பேரை சொல்லி கூப்பிடல. அது அந்த புதைச்சி உள்ளே வைக்கும்போது தான் உண்மையிலே மனசுக்கு ரொம்ப உழுக்கமாக இருக்குது. இப்போ நான் பேசக்கூடிய தலைப்பு கூட ஒரு கனத்த இதயத்தோடு பேச வேண்டியிருக்கு. ஒரு மவுத்து, இன்னொருத்தர், ஒரு சகோதரர் மரண படுக்கையில் இருக்கார், பிளட் கேன்சரில். அவருக்காக துவா செய்யுங்க. இஸ்லாத்துக்கு வந்த சகோதரர். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த உலக வாழ்க்கை ஒரு அற்பமான வாழ்க்கை. அல்லாஹ் சொல்கிறான்ல, கொசு ரெக்கையை விட கேவலம்னு சொல்கிறான்ல. உண்மையிலேயே கொசு ரெக்கையை விட கேவலம் தான் அந்த உலக வாழ்க்கை. அந்த உலகத்தில் நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு ஒரு இந்தியாவில் ஒரு ஊரில் ஒரு தாம்பரத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப அற்பமான ஒரு வாழ்க்கை, உலக வாழ்க்கையே. அதை பற்றி குரானில் சொல்லும் பொழுது 29 அத்தியாயம் 57 வசனத்தை சொல்கிறான், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுகிக்கக்கூடியதே ஆகும், பின்னர் நீங்கள் நம்மிடமே மீள்விக்கப்படுவீர்கள். இப்போ எல்லா ஆத்மாவும் மரணத்தை சுகிச்சே ஆகணும். இந்த கல்லறையில் அடங்கி இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க தங்களுக்கு திடீர்னு மரணம் வரும், நம்ம இறக்க போகிறோம்னு நினச்சி பார்த்துருப்பாங்களா? நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க, கொஞ்சம் பேரை தவிர. ஏதாவது அக்யூட் கிரானிக் டிசீஸில் இருந்துகிட்டே வரவங்க, சாக போகிறோன்னு தெரிஞ்சவங்கள தவிர 99% மக்கள் இறக்க போகிறோம். ஆனால் சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு ஒரு செகண்ட் என்னாச்சு, மரணம் வந்துச்சு. அந்த மரணம் படும்போது போய் சேரக்கூடியவங்களா இருந்தாங்க. அது மாதிரி தான் இந்த கல்லறையில் அடங்கி இருக்கக்கூடியவங்க, இறந்தவங்க யாருமே தனக்கு மரணம் வரும், சாக போகிறோன்னு நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் திடீர்னு மரணம் வந்துச்சு. அது மாதிரி தான் நமக்கும் எந்த நேரத்துலையும் சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு வரும். கடவுள் மூச்சு காற்றை அளந்து வச்சுருக்கான், இதய துடிப்பு அளந்து வச்சுருக்கான். அந்த துடிப்பு முடியும் பொழுது கடவுள் என்ன பண்ணுறான், மரணத்தை கொடுத்துருவான். யாரும் தடுக்க முடியாது. சோவியத் யூனியன்லாம் கூட ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணாங்க. இறந்தவனுக்கு உயிர் கொடுக்குறேன்னு சொல்லி இறந்த உடலை வச்சு கரண்ட்லாம் கொடுத்தாங்க. அப்பயே அவ்வளோ பெரிய எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணாங்கன்னா சோவியத் யூனியன், நான் சொல்ல ரஷ்யாவில் சோவியத் யூனியன், அது உடஞ்சி எவ்வளோ நாள் ஆகுது. இப்போ எவ்வளோ எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணியிருக்கணும். இறந்தவங்களை திருப்பி கொண்டு வர முடியுதா? வயதாரதை தடுக்க முடியுதா? உண்மையிலேயே இந்த அண்டசராசரத்துக்கு யார் கண்ட்ரோலில் இருக்கான்னா படைச்ச கடவுள் தான் கண்ட்ரோலில் இருக்கிறான். அவர் யாரும் கண்ட்ரோலில் இல்லை. உண்மையான அரசாட்சி அவன்கிட்ட தான் இருக்குது. அவனை மீறி எதுவும் செய்ய முடியாது. ஸோ மரணிச்ச யாருமே திரும்பி வரலை, யாருமே வயதாரதை கூட நிறுத்த முடியலையே. இவ்வளோதான் மனுஷனுடைய இயல்பு. மனுஷனால எல்லாம் முடியுன்றானே, அவனால் முடிஞ்சது இவ்வளோதான். இதுக்கு மேலே அவனால் முடியாது. அப்போ இந்த உலக வாழ்க்கையை எல்லாம் எதுக்காக படைச்சிருக்கிறான், ஏன் படைச்சிருக்கிறான், இந்த உலக வாழ்க்கையுடைய தற்காலிக நிலை என்ன அப்படின்றத பற்றி நம்ம ஆழமாக பார்க்க போகிறோம். இந்த உலகத்தை ரொம்ப தற்காலிகமாக படைச்சிருக்கிறான். டிரான்சிட்டோரி நேச்சர்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். ரொம்ப தற்காலிகமாக. அதான் நபிகள் நாயகம் சொல்லும் போது எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த உலகத்தில் எப்படி வாழணும்னா ஒரு பிரயாணி போல வாழணும். நம்ம இங்கே ஒரு ஊருக்கு போகிறோம். ஊருக்கு போனால் நிரந்தரமாக வாழ்வோமாங்க? நிரந்தரமாக வாழ மாட்டோம். ஒரு 2 நாள் திருச்சிக்கு போகிறோம்னா 2 நாள் அங்கே இருக்க போகிறோம், திரும்பி வந்துடுவோம். அந்த நினைப்பில் தான் வருவோமே தவிர நிரந்தரமாக திருச்சியிலே இருக்க போகிற மாதிரி வீடு கட்டி அங்கே சுகபமாக வாழ போகிறோம்னா வாழ போகல. ஏன்னா நமக்கு தெரியும் மெட்ராஸ் திருச்சி போயிருக்கோம், 2 நாள் தான் இருக்க போகிறோன்னு தெரியும், திரும்பி வரப்போகிறோன்னு தெரியும். இது மாதிரி பிரயாணி போல வாழுங்கன்றாங்க. அது மாதிரி நம்ம வாழணும். ஸோ அது ஏன் அந்த மாதிரி பிரயாணம் போல வாழணும், உலக வாழ்க்கையுடைய தற்காலிக நிலைனா உண்மையிலேயே என்னன்னு அறிவியல் பூர்வமாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த தலைப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளவு எம்மாத்திரம் ரொம்ப சின்ன அளவில் இருக்கிறோம், கடவுள் எவ்வளவு பிரம்மாண்டமானவன், கடவுளுடைய படைப்பு எவ்வளவு பிரம்மாண்டமானதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம இங்கே தாம்பரத்தில் உட்காந்துட்டு இருக்கோம். தாம்பரத்துலேருந்து சென்னை எவ்வளோ பெருசுன்னு தெரியும், சென்னையிலேருந்து தமிழ்நாடு எவ்வளோ பெருசு, தமிழ்நாடே பெருசுனா இந்தியா எவ்வளோ பெருசு, கை இதுக்கு மேலே விரிக்க முடியல. இந்தியா மேலே அதுக்கு இந்தியானா எவ்வளோ பெருசுனா உலகம் எவ்வளோ பெருசு, உலகமே எவ்வளோ பெருசுனா உலகம் மாதிரி 13 லட்சம் உலகங்களை எங்கே அடக்கிடலாம், சூரியனில் அடக்கிடலாம். உலகம் மாதிரி 13 லட்சம் உலகங்களை சூரியன் அடக்கிடலாம். அப்போ சூரியன் எவ்வளவு பெருசு, சூரியனே எவ்வளவு பெருசுனா சூரியன் தான் இருக்கிறதுலே சின்ன நட்சத்திரம். அது மாதிரி எவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்கு, கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்தது தான் பால்வெளி அண்டம், மில்கி வே கேலக்சி. இது மாதிரி பல கேலக்சிகள் இருக்கு. ஆண்ட்ரோமேடா கேலக்சி, அந்த கேலக்சி, எக்கச்சக்கமாக கேலக்சிகள். இதெல்லாம் சேர்ந்தது தான் 7வது வானம். இந்த 7வது வானம் மாதிரி எத்தனை வானம் இருக்கு?
இன்னும் 6 வானம் இருக்குது. 7 6 3ன்னு 6 வானம் இருக்குது. 7 வானம் இருக்குது. இந்த 7 வானத்துக்கு மேலே என்ன இருக்குது? கடவுளுடைய அர்ஷ் இருக்குது. அப்போது நபிகள் நாயகம் ஒரு ஹதீஸில் சொல்கிறாங்க, இந்த அர்ஷையும் இந்த 7 வானத்தையும் கம்பேர் பண்ணால் எப்படி நம்ம பார்க்கணும்னா, கையில் ஒரு மோதிரம் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த மோதிரத்தை கொண்டு போய் நான் சஹாரா பாலைவனத்தை தூக்கி போட்டேன். சஹாரா பாலைவனத்தை தூக்கி போட்டால் இந்த மோதிரம் இருக்குல்ல, எந்த சைஸோ அந்த சைஸ் தான் அந்த 7 வானம். சஹாரா பாலைவனம் எவ்வளோ பெருசு? அதுதான் அல்லாஹ்வுடைய த்ரோன், அர்ஷ். அது மட்டும் இல்லாமல் அந்த அர்ஷுக்கு மேலே என்ன இருக்குது? அல்லாஹ்வுடைய சிம்மாசனம், குர்சி இருக்குது. ஆயத்தில் குர்சின்னு படிக்கிறோம்ல, குர்சி இருக்குது. அந்த குர்சியையும் இந்த த்ரோனையும், குர்சியும் அர்ஷையும் கம்பேர் பண்ண எப்படி பார்க்கணும்னா, மறுபடியும் சொல்கிறாங்க, மறுபடியும் உங்கள் மோதிரத்தை தூக்கி சஹாரா பாலைவனத்தில் போடுங்க. இந்த முறை அந்த மோதிரம் என்னது? அல்லாஹ்வுடைய அர்ஷு. அந்த சஹாரா பாலைவனம் என்ன? அல்லாஹ்வுடைய குர்சி. அப்படின்னா அந்த குர்சிக்கு மேலே அல்லாஹ் இருக்கான்னா அல்லாஹ் எவ்வளோ பிரம்மாண்டமானவன். நம்ம ஏமாத்துறோம். கொசு ரெக்கையை விட இந்த உலகம் கேவலம்னா, உண்மையிலே கீழ்வானத்தோட கம்பேர் பண்ணாலே இந்த உலகம் வந்து கொசு ரெக்கையை விட கேவலமானது. அப்போ அல்லாஹ் எவ்வளோ பிரம்மாண்டமான, இதெல்லாம் உணர்ந்து அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், இறைவன் மிகப்பெரியவன் அப்படின்னா இதெல்லாம் உணர்ந்து சொல்லணும். அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹ்னா அல்லாஹ்னா முஸ்லீம் கடவுள் அல்ல. எல்லாம் விளங்கிக்கங்கம்மா, அல்லாஹ்னா முஸ்லீம் கடவுள் அல்ல. படைத்த கடவுளுக்கு அரபு மொழியில் அல்லாஹ்னு பேர். அல்லாஹ்ன்ற அரபு வார்த்தையோட எதையும் இணைக்க முடியாது. காட் என்ற இங்கிலீஷ் வார்த்தையோட காட் ஃபாதர், காட் மதர், காட் சன்னு நினைக்கலாம். இப்போ பல கடவுள் ஆகுது. இறைவன்ற தமிழ் வார்த்தையில் இறைவின்னு ஆக்கலாம். கடவுள்ன்ற வார்த்தையை கடவுளர்கள்னு ஆக்கலாம். அப்போ பல மொழிகளில் மாற்ற முடியுது. ஆனால் ஈஸ்வரன் ஹிந்தி வார்த்தையில் கூட ஈஸ்வரின்னு ஆக்கலாம். ஆனால் அல்லான்ற அரபு வார்த்தையை அரபிக் கிராமர் படி எதையும் இணைக்க முடியாது. அல்லாஹ் ஃபாதர், அல்லாஹ் மதர். அதனால குரான் வந்து அல்லாஹ்னு கூப்பிடுதே தவிர, இஸ்லாம் எந்த கடவுளை வணங்க சொல்லுதுன்னா, படைத்த கடவுளை, உன்னை படைச்ச கடவுளை நீ வணங்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ இஸ்லாமிய மார்க்கம்னா என்னன்னா உன்னை படைச்ச கடவுளை நீ வணங்கு, அந்த படைச்ச கடவுளை விட்டு படைப்புகளை வணங்காத. இதுதான் இஸ்லாம். இதை சொல்றதுக்கு பல இறைத்தூதர்கள் வந்தாங்க. அதில் முதல் இறைத்தூதர் ஆதாம், ஆப்ரஹாம், மோசஸ், நோவா, நிறைய இறைத்தூதர் வந்தாங்க. கடைசி இறைத்தூதர் முகமது நபி, அவருக்கு முன்னாடி வந்த இறைத்தூதர் தான் ஜீசஸ், ஈசா நபி. ஸோ இதுதான் வந்து இஸ்லாம். அப்போ இவ்வளவு பிரம்மாண்டமான உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வாழ்க்கையோட குறிக்கோள் என்னன்னு தெரியாம மக்கள் வந்து சர்வசாதாரணமா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நம்ம ஆடு மாடெல்லாம் மேய்ஞ்சிக்கிட்டே இருக்குல்ல கீழே, இப்போ பாரு அடுத்து என்ன சாப்பிட போகிறோம், அடுத்து என்ன சாப்பிட போகிறோம், இப்படி தான் மனுஷனும் இருக்கான். அடுத்து என்ன சமைக்க போகிறோம், அடுத்து என்ன படிக்க வைக்க போகிறோம். கேட்டால் பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்களாம். பிள்ளைகளை படிக்க வைக்கிறேன். வாழ்க்கையோட குறிக்கோள் என்னன்னு கேட்டால், என் பிள்ளைகளை படித்து நல்லா வரணும், அதான் இதுதான் குறிக்கோளா? இதுதானே பிறந்தியா, இதுதான் வாழ்ந்தியா, இதுக்கு தானே சாவரியா? இது இல்லை. அவன் மனுஷன் தன்னைத்தானே ஏமாத்திக்கிறான், பொய்யான குறிக்கோள்களை வச்சுக்கிறான். ஸோ கடவுள் என்ன பண்ணுறான்னு சொன்னால், பல அத்தாட்சிகள் வச்சுருக்கான். எப்படி வந்து இந்த உலகத்துடைய சைஸும் அண்டசராசோட சைஸையும் எப்படி நம்ம கடவுளுடைய அத்தாட்சியாக வச்சுருக்கானோ, உலகம் ஒன்றுமே இல்லைப்பா, உனக்கு நிரந்தரமான சொர்க்கத்தை வச்சுருக்கேன், நரகத்தை வச்சுருக்கேன், எப்படி நம்ம கடவுள் வந்து மறு உலகத்தையும் கம்பேர் பண்ணி சொல்கிறானோ, அது மாதிரி பல அத்தாட்சிகளை வச்சுருக்கான். அதில் ஒரு அத்தாட்சி என்னது? வயதாகிறது, ஓல்டேஜ். வயதாரதை பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஆள் சொல்லுங்கள், நான் வந்து வயதாரதை மாற்றிட்டேன், நான் 5 நிமிஷம் முன்னாடி நான் வந்துட்டேன், 1 மணி நேரம் நான் முன்னாடி வந்துட்டேன், இங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் 1 வருஷம் நான் வயசில் குறைஞ்சிட்டேன் சொல்ல முடியுமா? ஒருத்தர் கூட சொல்ல முடியாது. யாராலையும் அதை செய்ய முடியல, செய்யவும் முடியாது. ஏன்னா அது வந்து கடவுளுடைய கண்ட்ரோலில் இருக்குது. எப்படி இருக்கான் பாருங்கள் இந்த பையன், சின்ன வயசு பையன். நம்மளும் இப்படி தான் இருந்திருப்போம். அப்படியே வயசாக வளர காதெல்லாம் தொங்குது, மூக்கெல்லாம் தொங்குது, நம்மளால தெரியல. நம்ம என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? இளைஞராக ஆக நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இளைஞர் ஆக என்ன ஆகுது? மூக்கு, காது, வாய் எல்லாமே கொஞ்சமாக தொங்குது. தொங்க இன்னும் கொஞ்சம் வயசாகுது. ஆனால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. அந்த ஏஜிங் ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோ, அதனால தெரியல. அப்படியே கொஞ்சமாக ஆகுது, முடி வழுக்கை ஆகுது, கொஞ்சமாக ஆகுது. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் ஒரே மனுஷன் தான். இது மாதிரி தான் நம்மளும். அப்படியே சுருங்குது, தோல்லாம் சுருங்குது, எல்லாமே அப்படியே ஆகுது. அப்படியே போய் நம்ம வயசானவங்களாக ஆயிடுறோம். ஸோ இந்த உலக வாழ்க்கை அப்படியே தான் வயதாகி கொண்டே போகுது. இந்த படத்தில் பார்க்கக்கூடிய இந்த 2 மக்கள் சின்ன வயசில் அவங்க ஃபோட்டோவை எடுத்திருப்பாங்க. அவங்க கொஞ்சம் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒரு நாள் ஆகும்னு சொல்லி. நம்மளுமே நம்மளுடைய சின்ன வயசு ஃபோட்டோவெல்லாம் எடுத்து பார்த்தா நம்ம எப்படி இருந்திருப்போம்? இப்போ எடுத்து பாருங்கள் எப்படி மாறி இருக்கோம். கண்ணுக்கு முன்னாடி தெரியுது வயதாகி கொண்டே போகுது. அப்போ நம்ம ஏன் பிறந்தோம், ஏன் வாழ்கிறோம், ஏன் மரணிக்கிறோம், எதற்காக செத்தவன் ஒருத்தன் கூட திரும்பி வரல, ஏன் வயதாகி கொண்டே போகுது, வயதாகிறத நம்மளால் ஏன் நிறுத்த முடியல, ஏன் ஒட்டுமொத்த இவ்வளோ மக்களும் உலகத்துக்கு வந்தாங்க, வயதாகி கொண்டே போனாங்க, செத்தாங்க, பல காரணங்களுக்காக செத்தாங்க, செத்தவங்க ஒருத்தன் கூட திரும்பி வரலையே. அப்போ இந்த வாழ்க்கையுடைய குறிக்கோள் என்னன்னு நினைச்சு பார்த்துருக்கோமா? ஆடு மாடு மாதிரி மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கும். அது முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, ஆடு மாடு மாதிரி மேய்ஞ்சிக்கிட்டே அடுத்து என்ன கேட்டுகிட்டே இருக்கோமே தவிர, நம்ம எதுக்காக படைச்சோம், நம்மளுக்கு யார் இதெல்லாம் கொடுத்தா,
எப்படி ஒரு வீட்டுக்குள்ளே போகிறோம், வீட்டுக்குள்ளே வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு வரோம். அந்த வீட்டில் எல்லா ஃபெசிலிட்டியும் திடீர்னு வந்துருச்சு. ஏசி வந்துருச்சு, ஃப்ரிட்ஜ் வந்துருச்சு, அது வந்துருச்சு, இது வந்துருச்சு. எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னு கேட்க மாட்டோம். இதெல்லாம் யார் கொடுத்தான்னு கேட்க மாட்டோம். நன்றி கெட்டவங்களாக அதெல்லாம் அனுபவிச்சுட்டு யார் கொடுத்தானே கேட்கலன்னா எவ்வளோ பெரிய நன்றி கெட்டத்தனம் அது. அது மாதிரி கடவுள் நமக்கு உடம்பை கொடுத்து, மூச்சை காற்றை கொடுத்து, ஆக்சிஜனை கொடுத்து, நைட்ரஜனை கொடுத்து, இந்த உலகத்தை கொடுத்து, சாப்பிட்றதுக்கு அரிசி பருப்பு எல்லாத்தையும் கொடுத்து வாழ வச்சு யார்ப்பா கொடுத்தா ஏன்பா கொடுத்தான்னு கேட்கவே கேட்காம நன்றி கெட்டவர்களாக போய் சேர்றோமே, எவ்வளோ ஒரு கொடுமையான வாழ்க்கை. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், படைச்ச கடவுளுக்கு நன்றி செலுத்து, படைச்ச கடவுளை தவிர படைப்புகளை வணங்கிறாத. யார் படைப்புகளை வணங்கிய நிலையில் மரணிக்கிறீங்களோ அவங்களுக்கு நிரந்தரமான நரகத்தை வச்சிருக்கிறேன். இதை தான் யஜுர்வேதமும் சொல்லுது. யார் பகவத்கீதை என்ன சொல்லுதுன்னு சொன்னால் 7ஆம் அத்தியாயம் 20ஆம் வசனத்தில், யார் உலக ஆசைகளில் மூழ்கி இருக்காங்களோ அவங்க கடவுள் அல்லாதவங்களை கடவுளாக வணங்குவாங்க. அதே மாதிரி எஜுர்வேதம் சொல்லுது, யார் இயற்கையான வஸ்துக்களை வணங்குறாங்களோ, சூரியன் சந்திரன் இதெல்லாம் வணங்குறாங்களோ அவங்க இருட்டில் நுழைவாங்க. யார் கைகளால் செய்திகளை வணங்குறாங்களோ அவங்க ஆழமான இருட்டில் நுழைவாங்க. அப்போ எல்லா வேதங்களும் இதைத்தான் சொல்லியிருக்கு. ஆனால் வேதங்களை மனிதன் கைப்பட மாற்றி எழுதிட்டான். ஆனால் குரானை இது வரைக்கும் யாரும் மாற்றி எழுத முடியாது, இதுக்கு மேலேயும் மாற்றி எழுத முடியாது. ஏன்னா ஒரு எழுத்து கூட மாற்ற முடியாத நிலையில கடவுள் மனப்பாட முறையில் வச்சிருக்கிறான். அதனால குரானை முழுசாக மனப்பாடம் பண்ணவங்க சென்னையிலேயே கச்சகமாக இருக்கிறாங்க. ஸோ எல்லாரும் எல்லா வேதங்களையும் கடலில் போட்டோம் எரிச்சிட்டோம்னு முடிவு பண்ணால் கூட ஒரு வேதத்தை தான் திருப்பி கொண்டு வர முடியும், அது குரான் தான். ஏன்னா மனப்பாட முறையில் பாதுகாத்திருக்கான். இதுதான் இறுதி வேதம், இதுதான் ஃபைனல் டெஸ்டமெண்ட். ஓல்டு டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட் பைபிளில் சொல்கிறாங்கல்ல, அது உண்மைதான். ஓல்டு டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட். ஆனால் வேதம் மாறிடுச்சு. ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒவ்வொரு நேரத்துக்கும் இறைவன் என்ன பண்ணுறான், வேதத்தை கொடுத்துருக்கான். அந்த வேதம்லாம் அந்த காலகட்டத்துக்கு வழங்கப்பட்டது. ஆனால் குரான் தான் இறுதி வேதம், இறுதி நபி தான் முகமது நபி. அப்போ இந்த வயதாரதை பற்றி நம்ம ஆழமாக பார்க்குறோம். இது மூலியமாக என்ன தெரியுது நமக்கு, இந்த உலகத்துடைய தற்காலிக நிலை தெரியுது. எவ்வளோ அழகான சின்ன குழந்தை பாருங்க, ஆனால் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. நினச்சி கூட பார்த்துருக்காது இந்த குழந்தை இப்படி வயசாகும்னு சொல்லி. இதுதான் உலகத்துடைய தற்காலிக நிலை. வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளுக்காக கடவுள் படைச்சிருக்கிறான். எப்படி ஆகுது பாருங்க, வாயெல்லாம் சுருங்கி இதாகி ஃபுல்லாக இப்படி பிடிச்சி இழுத்து விட்டா சின்ன வயசில் வந்துடும். ஆனால் வயதாயிட்டா இப்படி பிடிச்சி இழுத்தா என்ன ஆகும், அப்படியே நிற்கும். இதுதான் உலக வாழ்க்கையுடைய உண்மை நிலை. இது மாதிரி கடவுள் பல அத்தாட்சிகள் வச்சிருக்கிறான். ஒன்று ஒன்றா பார்ப்போம். வியாதிகள்னு சொல்லும் போது தான் ரொம்ப பல வியாதிகள் இருக்குது. கேன்சர் இருக்குது, கொரோனா. எத்தனை பேர் கூட இருந்தவங்க இறந்து போயிட்டாங்க. நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர் 48 வயசு தான், சையத் இப்ராஹிம்னு. அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இறக்கிறதுக்கு முன்னாடி அவர் வெண்டிலேட்டர் வைக்க போகிறாங்க. உங்களுக்கு வெண்டிலேட்டர் வைக்க போகிறேன்னு சொல்கிறாங்க. என்ன செஞ்சார் தெரியுமா? சரிங்க, ஒரு 2 நிமிஷம் கொடுங்க, நான் களிமா சொல்லிக்கிறேன். அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. நான் சாட்சி அளிக்கிறேன், படைத்த கடவுளாகிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டேன். நபிகள் நாயகம் அந்த அல்லாஹ்வின் இறுதி தூதரும் அடிமையும் ஆவார் அப்படின்னு அழகாக சொல்லிட்டு வெண்டிலேட்டரை வச்சாரு. கொஞ்சம் நிமிஷத்தில் மரணத்தை தழுவிட்டார். இப்படி கொரோனா எத்தனையோ பேர் நம்ம தெரிஞ்சவங்ககிட்ட அள்ளிட்டு போயிருச்சு. இதுலேருந்து என்ன தெரியுது, என்ன பாடம்? உலகத்துடைய தற்காலிக நிலை. இந்த உலகத்தில் கோட்டை கட்டலாம், நான் நிரந்தரமாக வாழலாம், எப்படி வேணால் வாழலாம், நான் வெற்றி அடைஞ்சிருவேன், நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படின்னா இல்லை. நீ இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தியோ அதுக்கு ஏற்ற மாதிரி கடவுள் சொர்க்கத்தையும் நரகத்தையும் வச்சிருக்கிறான். நியாய தீர்ப்புனால வச்சிருக்கிறான். அந்த கேள்வி கணக்கு, அந்த நாளில் கேள்வி கணக்கு கேட்கப்பட்டு உங்கள் உடல் உறுப்புகள் உனக்கு எதிராக சாட்சி சொல்லும். இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தியோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உனக்கு சொர்க்கமோ நரகமோ கொடுக்கப்படும். கடவுள் வாழ்க்கையோட குறிக்கோளை பற்றி சொல்லும் பொழுது 67ஆவது அத்தியாயம் 2ஆவது வசனத்தில், அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்தல் யபுலுவக்கும் ஐயுக்கும் அக்ஸனு அமலா. வாழ்வையும் மரணத்தையும் ஏன் நாம் படைச்சிருக்கிறோம்னா, செயல்களில் அழகானவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக. இதுக்காக செயல்களில் அழகானவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக. சும்மா இல்லை, நான் என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்காக இந்த உலகத்தில் வரல. படிக்க வைங்க, அது வாழ்க்கையோட மெயின் குறிக்கோள் இல்லை. நான் கிரிக்கெட் பார்க்கறதுக்காகவும் ஃபுட்பால் பார்க்கறதுக்காகவும் நான் என்ஜாய் பண்ணுறதுக்காகவும் லைஃப்பை இஷ்டம் போல் வாழ்றதுக்காகவும் அதுக்காக இந்த உலகத்தில் வரல. எதுக்காக? கடவுள் சொன்னபடி கடவுளுக்கு கட்டுப்பட்டு நல்ல காரியங்களை செய்கிறதுக்காக தான் இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். அதுதான் வாழ்க்கையோட குறிக்கோளாக குர்ஆன் சொல்லுது. அதனால் அதன்படி வாழக்கூடிய மக்களாக இருக்கணும். ஸோ கொரோனா எத்தனையோ மக்களை எடுத்துகிட்டு போயிருச்சு. நம்ம சகோதரர் ஒருத்தர் இப்போ மரணப்படுக்கையில் இருக்காருன்னு சொன்னல, அவருக்கு வயசு 32, 33 கூட இருக்காரு. பிளட் கேன்சர் மட்டும்தான்னு பார்த்தா அது கூடவே ஹீமோஃபிலியான ஒரு வியாதி, ரத்தம் அது உறையாது. ரெண்டுமே. இப்போ மரண படுக்கையில் இருக்கிறாரு, இப்போ போய் பார்க்கணும் அவரை. நம்ம ரொம்ப 25-27 வயசு தான் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷம் தான் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு. நம்ம கூட இருந்த சகோதரர், இன்னொரு சகோதரர் அதே மாதிரி தான். அவருக்கு என்னென்னா காலில் ரேஷஸாக வருது. ரேஷஸ்னால் புண்ணு
ஏதோ தோல் வியாதி தாண்டா அப்படின்னு போய் டாக்டர்கிட்ட போனால் டாக்டர் செக் பண்ணி கண்டுபிடிக்க முடியல. ரொம்ப டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு கடைசியில் பார்த்து சொல்கிறாங்க அவருக்கு ஹினோக் ஸ்லோன் பப்பூரா. கேட்குறதுக்கே ஒரு வியாதி. என்னடா வியாதின்னா இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணுதான், அதை வந்து உடலை வந்து எதிர்க்குதான். ஏதோ ஒரு காய்ச்சல் வந்துட்டு போயிருக்கோம், ஒரு ஜுரம் வந்துட்டு போயிருக்கோம், இல்லை ஒரு கோல்டு வந்துட்டு போயிருக்கோம். ஆனால் இம்யூன் சிஸ்டம் எதிர்ப்பு சக்தி வந்து தப்பாக ரியாக்ட் பண்ணி எதிர்க்குதான். அதை திடீர்னு நிறைய பேருக்கு இது மாதிரி வருதான். ஏன் வருதுன்னு தெரில. ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கடைசியில் இதுதான், அதுக்கு மருந்து கிடையாது. காலெல்லாம் ஒரே புண்ணு பெருசு பெருசாக ஆகி காலெல்லாம் வீங்கி அவர் போய் சேர்ந்துருவார்ன்ற நிலையில இருந்து இப்போ தான் அவர் வந்து ரெக்கவர் ஆனார். ஆனால் திரும்பி வராதோன்னு கேரண்டி கிடையாது, எப்போ வேணால் வரலான்ற மாதிரி தான் டாக்டர் சொல்கிறாங்க. இப்படி மற்றவங்களுக்கெல்லாம் வியாதி வருது, மற்றவங்களாம் போய் சேர்றாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், மற்றவங்களுக்கு தான் நினைக்கிறோம், நமக்குன்னு நினைக்கிறது இல்லை. பேப்பரில் படிக்கிறோம் ஒரு ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டாரு, அங்கே 60 பேர் செத்தாங்க, இவங்க 100 பேர் சேர்த்தாங்க. அவங்க நினைக்கிறோமே தவிர நம்ம சாக போகிறோம், நமக்கு மரணம் வரப்போதும் நம்ம நினைக்கிறது இல்லை. அடுத்த வாட்டியாவது பேப்பர் படிக்கும் போது மரணத்தை கேள்விப்படும் போது இதே மாதிரி நமக்கும் வரலான்னு நினைக்கணும். இது வந்து ஒரு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்டு நல்லா படிச்சுக்கிட்டு இருந்தான். திடீர்னு ஒரு நாள் வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால், தன்னுடைய பிரெயின் நர்வ்ஸில் ஒரு சின்ன நர்வில் சின்னதாக ஒரு நரம்பு வெடிச்சு, ட்ரில்லியன் நர்வ்ஸ் இருக்கும், ட்ரில்லியன் நரம்புகள் இருக்கும், அதில் ஒரே ஒரு நரம்பு சின்னதாக வெடிச்சு ஒரு சின்ன ரத்த கசிவு. என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு வாழ்க்கை கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் படித்து பெரிய ஆளாகணும், அப்படி ஆகணும் இப்படி ஆகணும்னு நினச்சவர் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் என்ன செஞ்சோம் அப்படின்றதே அவருக்கு ஞாபகம் இருக்காது. வாழ்க்கையே அப்படியே தடம் புரண்டுச்சு. அவர் ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும், நான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். இதுதான் நிலைமை. இது மாதிரி நமக்கு ஏன் வரல, நம்ம ஏன் கடவுள் காப்பாற்றலாம், அந்த கடவுள் நம்ம நன்றி செலுத்த வேணாமா? இதே மாதிரி நிலைமை நமக்கே வந்திருக்க கூடாது. இப்போ கடவுள் நம்மளை காப்பாற்றிருக்கானே, கடவுள் நம்ம நன்றி செலுத்த வேணாமா? இதெல்லாம் கடவுள் ஏன் இந்த மாதிரி அத்தாட்சியில் வச்சிருக்கான்னா, பார்த்துக்க, இந்த உலக வாழ்க்கை தற்காலிகமானது, இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழணும்னு நினைக்காத, நிரந்தரமான மறுமை இருக்குது, நிரந்தரமான சொர்க்கம் இருக்குது, நிரந்தரமான நரகம் இருக்குது, நரகத்துக்கு போயிடாத, சொர்க்கத்தில் உனக்கு நிரந்தர சொர்க்கம் இருக்குது, அதுக்காக நீ வாழு, இந்த உலகத்துக்காக வாழாத, அதுக்காக நன்மைகளை செய் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. இது மாதிரி இன்னொரு மனிதர் 42 வயதான மனிதர், நல்லா வளர்ந்து வராரு, சக்ஸஸ்ஃபுல்லான மனிதர், சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் மேன், 2 குழந்தைகள் வந்து சந்தோஷமாக இருக்கிறாரு. இது மாதிரி நிறைய சம்பவங்களை கேள்விப்பட்டிருக்கலாம். இது ஒரு சில சம்பவங்கள். திடீர்னு ஒரு நாள் இந்த கண்ணில் இந்த பக்கம் வந்து சின்னதாக ஒரு புண்ணு. என்னடான்னு போய் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்க்குறாரு. கடைசியில் இந்த இடத்துல தொட்டு பார்த்தா வலியே இல்லை, ஒன்றுமே இல்லை. செக் பண்ணி பார்த்தா கடைசியில் கேன்சர். கடைசியில் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போகுது. என்ன பண்ணுறாங்க, அவருக்கு கண்ணையே எடுத்துடுறாங்க. இது மாதிரி எத்தனையோ மக்களை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும். உண்மையிலே பயமாக இருக்குது. இது மாதிரி வந்ததெல்லாம் நம்ம பசங்களுக்கு வராமல் எல்லாம் காப்பாற்றினானே, நமக்கு வராமல் எல்லாம் காப்பாற்றினானே அப்படின்னு நினைக்கும் போது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். இந்த நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விதம் தான் தொழுகை. தொழுகையை அல்லாஹ் நன்றி செலுத்துறதுக்காக. அந்த தொழுகையை கூட தொழுக மாட்டோமே, எவ்வளவு மோசமான மக்கள் நம்ம இருக்கோம். ஆடு மாடை விட கேவலமாக இருக்கோமே. ஆடு மாடெலாம் கூட கடவுள் கொடுக்கறத வாங்கிட்டு கடவுளை வந்து பரிசுத்தப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும், புகழ் அனைத்தும் கடவுளுக்குன்னு சொல்லிகிட்டே தான் இருக்கும். ஆனால் நம்ம தான் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம். அதே மாதிரி தாய்லாண்டை சேர்ந்தவங்க, இவங்க ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் உமன். ஆனால் என்னாச்சுன்னு சொன்னால், ஒரு நாளில் பிரெயின் டியூமர் எடுத்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறமாக தன்னையே தாங்க கவனிச்சிக்க முடியாத நிலைமை. நம்ம சகோதரர் பள்ளிவாசலில் ஒருத்தர் அடிக்கடி சந்திக்கக்கூடிய சகோதரர், நம்பவே முடியல, அவருக்கு பிரெயின் டியூமர் மயிலாப்பூர் பள்ளிவாசலில். ஏடா கூட ஒருத்தருக்கு என்னடா மயிலாப்பூர் பள்ளிவாசல், ஒருத்தருக்கு ஹினோக் ஸ்லோன் பப்பூரான்னு ஒரு வியாதி, இன்னொருத்தருக்கு என்னடான்னா இது பிளட் கேன்சர் மரணம் அடைய போகிறாருன்னா, என்னடா இந்த உலக வாழ்க்கை இவ்வளோதானாடா, இதே நம்ம பிடிச்சிக்கிட்டே இருக்கிறோம். சொல்லக்கூடிய எனக்கும் இது பொருந்தும், சொல்லக்கூடிய உங்களுக்கும் பொருந்தும். வயதாகிக்கொண்டே போகுது. நரைச்ச முடிய டை அடிச்சு வேணாம், மருதாணி வேணால் போட்டு கொஞ்சம் மாற்றிக்கலாமே தவிர நான் அதை உண்மையிலேயே மாற்ற முடியாது. இதுதான் உலக வாழ்க்கை. நம்மளால் ஒரு 5 நிமிஷம் வாழ்க்கைக்கு முன்னாடி போக முடியாது. இதுதான் உலக வாழ்க்கையோட உண்மை நிலை. அதே மாதிரி ஆக்சிடென்ட்டு போயிட்டே இருக்கிறோம், திடீர்னு ஆக்சிடென்ட்டு. ஒரு செகண்ட் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டான் தனக்கு இந்த மரணம் வரும்னு. கள்ளக்குறிச்சியில் ஒரு வாட்டி நம்ம போகும்போது ஒரு சுமோவில் போயிட்டு இருக்கு, நாங்கள் ஆப்போசிட்டில் காரில் வந்துகிட்டே இருக்கோம். கண்ணுக்கு முன்னாடி திடீர்னு அந்த கார் என்னதுன்னா டாப்பில் ஆகுது. டாப்பில் ஆகி இப்படி சுருண்டு இப்படி விழுது. விழுந்தால் கதவு திறக்குது. திறந்தால் தாத்தா ஸ்பாட்லேயே காலி. அம்மா என்னன்னா அந்த பையனும் அம்மாவும், அம்மா வந்து இந்த பக்கம் இப்படி இப்படி இழுத்துக்கிட்டு ரத்தம் அப்படியே கொட்டுது கள்ளக்குறிச்சி பக்கத்தில். பையன் என்னடானா இந்த பக்கம் சாக கிடக்குறான். அந்த பாட்டிக்கு மட்டும் ஒன்றுமே ஆகலை. கடவுளுடைய நாட்டம், யாரை எடுக்கணும் யாரை எடுக்கக்கூடாதுன்னு. பாட்டிக்கு ஒன்றுமே ஆகலை, ஒரு அடிப்படல அப்படியே நிற்கிறாங்க. அப்போ அம்மாவை காப்பாற்றுறதுக்காக கள்ளக்குறிச்சி போலீஸில் அங்கே ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போகிறோம். அங்கே போனால்
இங்கே கொண்டு வராதிங்க, சேலம் தூக்கிட்டு போதும், பையனை தூக்கிட்டு போய் அங்கே தூக்கிட்டு போனால் அங்கே தூக்கிட்டு போகாது இங்கேன்றான். இப்படி இங்கேயும் அங்கேயும் போகிறதுக்குள்ள 2 பேருமே போய் சேர்ந்துட்டாங்க. அவர் நியூஸ் பேப்பரில் ரிப்போர்ட்டராக இருக்கார், அடுத்த நாள் நியூஸ் வந்துச்சு மரணம் அடைஞ்சிட்டாருன்னு சொல்லி. இப்படி ஆக்சிடென்ட் வரும்பொழுது கொஞ்சம் கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க அவங்களுக்கு இந்த மரணம் வரும்னு. நம்மளும் பேப்பரில் எத்தனையோ படிக்கிறோம் ஆக்சிடென்ட் அதுன்னு, நமக்கு வரும்னு நினச்சி பார்க்க மாட்டோம். ஆனால் கடவுள் நாடினான்னா இது யாருக்கு வேணால் வரலாம், எப்போ வேணால் வரலாம், அது நமக்காகவும் இருக்கலாம். அடுத்த 5 நிமிஷம் நம்ம உயிரோடு இருக்க போகிறோன்னே கேரண்டி கிடையாது. அதான் உண்மை. இந்த ஹார்ட் துடிச்சிக்கிட்டே இருக்க, இது ஒரு மெஷின். எப்படி கார் என்னைக்கு வேணால் நிற்கலாம், பைக் என்னைக்கு வேணால் நிற்கலாம், இந்த மைக் என்னைக்கு வேணால் நிற்கலாம், லேப்டாப் எப்போ வேணால் நிற்கலாமோ, அது மாதிரி தான் இந்த உடம்பும் மெஷின் எப்போ வேணால் நிற்கலாம். சொர்க்கத்தில் தான் நிரந்தரமாக வாழ முடியுமே தவிர இந்த உலகத்தில் வாழ முடியாது. இந்த ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அற்புதம். தொடர்ந்து அது ஒர்க் ஆகணும்னு கேரண்டி கிடையாது. அது நிற்கும் போது தான் ஹார்ட் அட்டாக்குங்கிறான். எத்தனையோ நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்போம், இத்தனை பேர் சேர்த்தாங்க அத்தனை பேர் சேர்த்தாங்கன்னு. ஆனால் நமக்கு அது வரப்போகுதுன்னு நினச்சி பார்த்ததில்லை. அதே மாதிரி இயற்கை பேரழிவுகள், ரீசெண்டாக என்ன இயற்கை பேரழிவை பார்த்தோம், சென்னையில் மழை வெள்ளத்தை பார்த்தோம். அதே மாதிரி பல இதங்களை பார்த்துருக்கோம். இந்த உலக வாழ்க்கையோட நிலை எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த உலகத்துக்கு மேலே மீட்டியார் இருக்குல்ல, விண்கற்கள் எப்போ வேணால் வந்து மோதலாம். அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது. ஒரு மயில் இழையில் தான், ஒரு முடியோட அளவில் தான் அந்த மீட்டியார் விண்கல் வந்து கொஞ்சம் தூரத்தில் தப்பிச்சு போயிடுது. இப்படி ஒரு விண்கல் வந்து மோதி தான் டைனோசர் வந்து இந்த உலகத்தில் அழிந்ததாக சொல்கிறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன விளங்குது, மேலேருந்து எப்போனாலும் ஆபத்து. பூமிக்கு கீழே நோண்டி பார்த்தா 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நிலநடுக்கம் வந்துக்கிட்டே இருக்குது. டெக்டானிக் பிளேட்ஸ் உரசிக்கொண்டே இருக்குது. ஆனால் நமக்கு அதுக்கு தெரியல. ஏன் தெரியலன்னா ரிக்டர் ஸ்கேலில் அது கம்மியாக இருக்கிறதுனால தெரியல. இப்படி கீழேயும் ஆபத்து மேலேயும் ஆபத்து. நிலநடுக்கம் வந்ததுன்னா மொத்த சொத்தையும் இழக்கக்கூடியவங்களா இருக்கிறோம். இந்த பக்கம் என்னடா மழை வெள்ளம், இந்த பக்கம் என்னடா வியாதி, இந்த பக்கம் என்னடான்னா வால்கனம் எரக்டாகுது. இப்படி எங்கே பார்த்தாலும் ஆபத்துகளாக சூழ்ந்து கொண்டே இருக்குது. நம்ம உயிரோட வாழ்வோன்னு கேரண்டியே இல்லை. இப்படி தான் இந்த உலக வாழ்க்கையை தற்காலிகமாக இறைவன் வச்சிருக்கிறோம். எப்படி இருக்கு பாருங்க, மழை வெள்ளம் எப்படி இருக்கு பாருங்க, இடிஞ்சு மொத்தம் நாசமாக போய் ஊரே மொத்தமாக போயிடுது. அதே மாதிரி அந்த நெறிமலை வந்து ஒரு ஊருக்குள்ள திடீர்னு போந்து திடீர்னு சொல்றதுக்கு நோட்டீஸே கிடையாது. திடீர்னு அப்படியே உட்காந்த இடத்துல செத்த சாப்பிட்ற நேரத்தில் அப்படியே வந்து இதை பாருங்க எப்படி வந்திருக்காங்க. பாம்பேல, இட்டாலியில் பாம்பேன்ற இடத்துல இறந்தவங்க அப்படி உட்காந்துட்டு இருக்கிறாங்க, சாப்பிட்ற மாதிரி படுத்துட்டு இருந்திருக்காங்க. அப்படியே சாம்பல் வந்து மேலே அப்படியே மூடிடுச்சு, லாவா கும்பிடுறதோட ஆள் அப்படியே காலி. பச்சை சாப்பாடு ஈப்பாடு எல்லாமே சாம்பலாக அப்படியே இருக்கும். எடுத்து பார்க்குறாங்க தொல்பொருள் ஆராய்ச்சியில். இப்படி வந்து இயற்கை பேரழிவுகள், டொர்னேடோ, அதாவது அந்த சூறாவளின்னு சொல்கிறாங்களே, அது எத்தனையோ இயற்கை பேரழிவுகள் வந்து சுற்றி கொண்டே இருக்குது நம்மளை. இந்த உலகத்தில் தொடர்ந்து நிரந்தரமாக வாழணும்னு நினைக்காதீங்க. மறுமைக்கான தயாரிப்பு தான் இந்த உலகம். அதற்காக தான் நம்ம வாழணும். கடவுள் குர்ஆனில் சொல்கிறான், 57 அத்தியாயம் 20வது வசனத்தில், அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இவ்வுலக வாழ்க்கை விளையாட்டும் வேடிக்கையும் அலங்காரமே ஆகும். நமக்கு எப்படி இருக்கு இந்த உலக வாழ்க்கை? விளையாட்டா இருக்குது, வேடிக்கையா இருக்கு, ஜீனத் அலங்காரம். இது ஜீனத் தான். அதாவது காணல் நீர், அப்படி தண்ணியா இருக்குது. பக்கத்தில் போய் பார்க்குறோம், பக்கத்தில் போய் பார்த்தா என்ன ஆகுது, அந்த தண்ணி இல்லை, காணல் நீர் தான். இது மாதிரி தான் நமக்கு வந்து இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும், சம்பாதிக்கணும், அது பண்ணணும் இது பண்ணணும், ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஓட 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 திருப்தி அடைஞ்சோம்னு கேட்டால் திருப்தி அடையல. அறிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக இவ்வுலக வாழ்க்கை விளையாட்டும் வேடிக்கையும் அலங்காரமே ஆகும். அலங்காரம்னு சொல்லிட்டோம். அலங்காரம்னா என்ன? ஜீனத், காணல் நீர் மாதிரி. போகிறோம், தண்ணி இருக்கான்னு பார்த்தா தண்ணி இருக்காது, இருக்க மாதிரி இருக்கும். இப்படி தான் உலகத்துடைய சொத்து. இவ்வளோ 1 கோடி ரூபா சம்பாதிச்சிட்டான், போதுமானு கேட்டால் போதாது, இன்னும் 5 கோடி வேணும், இன்னும் 10 கோடி வேணும். யாருமே திருப்தி அடையல. ஆதமுடைய மகன் எப்படி இருப்பான்னா, ஹதீஸ்ல வருது, ஒரு மலை அளவு தங்கத்தை கொடுத்தாலும் என்ன கேட்பானா, மலையில தங்கத்தை வாங்கி வச்சுக்கிட்டு இன்னொரு மலையை கொடுன்னு. எவ்வளவு எப்படி இருக்கான் பாருங்க. இப்படிதான் மனுஷனுடைய இயல்பு. மேலும் அது உங்களிடையே பெருமை எடுத்துக் கொள்வதும் பொருள்களையும் சந்ததிகளையும் பெருக்குவதுமே ஆகும். எப்படி இருக்கான் மனுஷன்? என்கிட்ட இவ்வளோ இருக்கு பார், அவன்கிட்ட அவ்வளோ இருக்கு பார், என்கிட்ட பென்ஸ் இருக்கு பார், என்கிட்ட BMW இருக்கு பார், என்கிட்ட அது இருக்கு பார், இது இருக்கு பார், என்கிட்ட 2 வீடு இருக்கு பார். இப்படி பெருமை எடுத்துக்கொள்றான், சந்ததிகளை பெருக்கிறான். எனக்கு இவ்வளோ குழந்தைங்க, எனக்கு ஆண் குழந்தைங்க இவ்வளோ, பெண் குழந்தைங்க இவ்வளோ, அப்படி இப்படி. கடவுள் என்ன சொல்றான்? இது மழையின் உதாரணத்துக்கு ஒப்பாகும். இது எந்த உலக வாழ்க்கை எதனுடைய ஒப்பிடுறான் கடவுள்? மழையோட ஒப்பிடுறான். எப்படின்னா, அதாவது அது முளைப்பிக்கும் பயிர் விவசாயிகளை ஆனந்தப்படுத்துகிறது. மழை பெஞ்ச உடனேயும் அப்படியே விவசாயம் புசு 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 நிறைய வருதா, பச்சை பசேர் வருதா, விவசாயி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஆனால் சீக்கிரமே அது உலர்ந்து மஞ்சள் நிறமாவதை நீர் காண்கின்றீர். என்னாவது? அப்படியே உலர்ந்து மஞ்சள் நிறமா கூழாயிடுது, பின்னர் அது கூலமாகி விடுகிறது. உலக வாழ்வும் இத்தகையதே. எனவே உலக வாழ்வில் மயங்கியோருக்கு மறுமையில் கடுமையான வேதனை உண்டு. அப்போ எப்படி வந்து பச்சை பசேர்னு உருவாகி இப்படி மஞ்சள் ஆயிடுதோ, இது மாதிரி தான் இந்த உலக வாழ்க்கையும். பிறப்போம், நல்ல இளைஞனா வருவோம், இளைஞியா வருவோம், கொஞ்சம் அப்படியே வயசாகும், இறந்துருவோம். இப்படிதான்
அதனால இதுக்காக வாழக்கூடாது, நிரந்தரமான சொர்க்கத்துக்கு தான் வாழணும், இந்த உலக வாழ்க்கையில் மயங்கிடக்கூடாது. இறை நம்பிக்கையாளர்களுக்கு இறைவனின் மன்னிப்பும் அவன் பொருத்தமும் உண்டு. யார் இந்த படைச்ச கடவுளுக்கு கட்டுப்பட்டு அவனுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து மரணிக்கிறோமோ அவங்களுக்கு கடவுளுடைய மன்னிப்பும் பொருத்தமும் உண்டு. ஆகவே இவ்வுலக வாழ்க்கை ஏமாற்றும் சொற்ப சுகமே தவிர வேறில்லை. இந்த உலக வாழ்க்கை எப்படி ஏமாற்றக்கூடிய சொற்ப சுகமே தவிர வேறு இல்லை. கொஞ்சம் சொற்ப சுகம்தான், கொஞ்ச நாள். இந்த கொஞ்ச நாள் லாபத்துக்காக வேண்டி தப்பான விஷயங்களை ஃபோனில் பார்க்குறது, தப்பான உறவுகளை வச்சுக்கிறது, தப்பான வழியில் திருட்டுத்தனமாக சம்பாதிக்கிறது, தப்பான வழியில் மற்றவங்களை கொள்ளையடிக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. எப்படியும் சாக தான் போகிறோம். செத்ததுக்கு அப்புறமா யார்கிட்ட போகிறோம்? எந்த கடவுள் நம்மளை படைச்சானோ அவன்கிட்ட தான் போகிறோம். அதனால அவன் கேள்வி கணக்கு கேட்பான், இந்த உலகத்தில் எப்படி நீ வாழ்ந்த? நம்மளே ஒரு விஷயத்த சும்மா செய்ய மாட்டோம். நம்ம சும்மா செய்வோமா? சும்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்கேனா? எனக்கு எது நல்லது உங்களுக்கு எது நல்லதுன்னு சொல்கிறதுக்காக வேண்டி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். நம்மளே ஒரு விஷயத்த சும்மா செய்ய மாட்டோம்னா படைச்ச கடவுள் சும்மா செய்வானா? படைச்ச கடவுள் குறிக்கோளுக்காக தான் இந்த உலக வாழ்க்கையை படைச்சிருக்கிறான். செயல்கள் அழகானவங்க யாருன்னு பார்க்கறதுக்காக வேண்டிதான். அதை குறித்து சொர்க்கத்தையும் நரகத்தையும் கொடுக்கக்கூடியவனாக கடவுள் இருக்கிறான். அதே மாதிரி நிலநடுக்கம் எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் பேரழிவுகள் உருவாகலாம். எப்படி இருக்கு பாருங்க நிலநடுக்கம். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை டெக்டானிக் பிளேட்ஸ் உரசிக்கொண்டே இருக்குது. ஏகப்பட்ட ஃபால்ட் லைன்ஸ் இருக்குது. சான் பிரான்சிஸ்கோவில் கூட ஃபால்ட் லைன் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் அதெல்லாம் தெரியாமல் தெரிஞ்சுக்கிட்டே அந்த மக்கள் ரொம்ப ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எப்போ வேணால் அந்த ஃபால்ட் லைன் உரசலாம், நிலநடுக்கம் வரலாம். கடவுள் படைக்கும் போதே ஃபால்ட் லைன்ஸோடு தான் படைச்சிருக்கான் அந்த உலகத்தை. 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நிலநடுக்கம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் மக்களுக்கு தெரியல. உலகம் இன்னும் மறுமை நாள் நோக்கி நெருங்க 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 ஸ்லோவாக சுற்ற ஆரம்பிக்கும் உலகம். நிலநடுக்கங்கள் அதிகமாகிக்கொண்டே போகும். கடைசியாக இறுதியாக ஒரு நிலநடுக்கம் வரும். இதா சுல்சிலத்தில் அர்து சில்சாலஹா, ஒரு இறுதியான நிலநடுக்கம் வரும். அது வரும்பொழுது பூமி தன்னுடைய எல்லாவற்றையும் கக்கும். அப்படி கக்கும் பொழுது மனிதன் இதுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்பானோ. கடைசியில் கடவுள் என்ன பண்ணுவான்? ஃபமை யாமல் மிஸ்கால் அதரத்தின் ஹைரையரா ஒமை யாமல் மிஸ்கால் அதரத்தின் ஷர்ரையரா. ஒரு அணு அளவு நன்மைக்கும் கூலி உண்டு, ஒரு அணு அளவு நன்மைக்கும் தண்டனை உண்டு. அன்னைக்கு வலது கரத்தில் யாருக்கு கொடுக்கப்படுதோ தன்னுடைய ரெக்கார்டு, அவங்க சொர்க்கத்தில் இருப்பாங்க. தனக்கு யார் இடது கரத்தில் கொடுக்கப்படுதோ அவங்க நரகத்தில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட உலக வாழ்க்கை தான் இது, தற்காலிகமான வாழ்க்கை. அதே மாதிரி சுனாமி மயிலாப்பூரில் வந்துச்சு, சாந்தோமில் வந்துச்சு சுனாமி, இந்த பீச் ரோட்டில். அந்த சுனாமி வந்தது இந்தோனேஷியாவில் வந்த மாதிரி கொஞ்சம் வந்தது தான் என்ன இருக்கணும் நிலைமை? ஒட்டுமொத்தமாக அந்த சாந்தோம் ஏரியா, மயிலாப்பூர் ஏரியா எல்லாமே சென்னையே மூழ்கி இருக்கணும். மழை வெள்ளம் வந்துச்சு, அப்படியே அந்த இதில் ஓடுச்சுல்ல. அது அந்த இடத்துல யாரெல்லாம் வீடு கட்டாங்களோ அவங்க தான் பாதிக்கப்பட்டாங்க. ஆனால் அந்த மழை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா சென்னையே முடிஞ்சிச்சு. யார் காப்பாற்றினது? கடவுள் தான் காப்பாற்றுறான். கடவுளுக்கு நன்றியோட இல்லைன்னா ஒட்டுமொத்தமாக அழித்துருவான் எல்லாத்தையுமே. சுனாமியுடைய பிக்சர், இதெல்லாம் மழை வெள்ளத்துடைய பிக்சர். அதெல்லாம் இழந்தவங்க ஒட்டு மொத்தமாக இழந்துட்டு இந்த வீடியாடா கட்டிக்கிட்டு இருந்தேன், இந்த காரையாடா அழுதுகிட்டு இருந்தேன், இதையாடா வந்துக்கிட்டு இருந்தேன், இப்படி தான் இருப்பாங்க. கடைசியில் எல்லாத்தையும் எடுத்து ஒரு நிமிஷத்தில். பாகிஸ்தானில் நடந்த மழை வெள்ளம், ஆசாசியாக வாங்கின காரு. ஒரு அம்மா கேரளாவில், அந்த அம்மா பெரிய ஒரு என்ன லம்போர்கினி கார், லம்போர்கினி இருக்கிற ரொம்ப பயங்கரமான ரேஸ் கார். அதை வாங்கிட்டு ஒரு வாட்டி காரை தப்பாக ஓட்டிட்டு இடிச்சிட்டு ரொம்ப பயங்கரமான சண்டை போட்டு போச்சான். கடைசியில் இந்த மழை வெள்ளம் வந்தப்போ அங்கே இது ஃப்ளட் வந்தது இல்லை, ஃப்ளட்டில் வந்தப்போ மழை அந்த லம்போர்கினி இழுத்துட்டு மழை வீட்டில் அடிச்சு போயிடுச்சு. அந்த அம்மாவை கடைசியில் என்ன பண்ணாங்க? ஒரு கூடை மாதிரி வச்சு தூக்கிட்டு வந்தாங்க. அது இன்டர்நெட்டில் தான் இருக்கும். தூக்கிட்டு வந்தாங்க இந்த அம்மாவை. கடைசியில் என்னத்தை கொண்டு போச்சு இந்த அம்மா? அவ்வளோ துமுறு அகங்காரம் அந்த கார் வாங்கினது புதுசில். கடைசியில் ஒன்றும் வச்சுக்க முடியல, ஒன்றுமே செய்ய முடியல. தாய்லாண்டில். அதனால இது டெம்பரரியான உலகம் தான், நிரந்தரமான உலகம் இல்லை. நிரந்தரமான மறுமைக்காக நம்ம தயாரிப்பு செய்யணும். அதற்காக தான் வாழக்கூடிய மக்களாக நம்ம வாழணும். அப்போ இதெல்லாம் ஏன் நடக்கணும்? ஏன் இந்த உலகத்தை தற்காலிகமாக கடவுள் வச்சிருக்கிறான்னா, செயல்களில் அழகானவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக. இதை கொண்டு கடவுள் சொர்க்கத்தையும் நரகத்தையும் கொடுக்குறான். மறுமை நாள் ஒன்று ஏற்படுத்தியிருக்கிறான். மறுமை நாள் நம்ம என்ன நினைக்கிறோம்? இது ரொம்ப வருஷம் கழிச்சு இருக்குப்பா, எப்பயோ இருக்கு போதா, எங்கேயோ வரப்போகுது, அது இதுக்கு நான் இப்பயே தயாரிப்பு செய்யணும் அப்படின்னு. மறுமை நாள் ரொம்ப நாள் கழிச்செல்லாம் இல்லை, ரொம்ப நெருக்கமாக இருக்குது. நம்ம பூமிக்கு மேலே என்ன கோள் இருக்குது? வீனஸ் இருக்குது, கரெக்டா? மறுமை நாளுடைய அடையாளம் என்னன்னு சொன்னால், சூரியன் எப்போ எங்கே உதிக்கும்? மேற்க உதிக்கும். கிழக்கில் உதிச்சுக்கிட்டு இருக்கு இல்லையா? எங்கே உதிக்கும்? மேற்க உதிக்கும். இப்போ நம்ம வீனஸில் இருந்தால் இப்போ சூரியன் எங்கே உதிக்கும்?
மேற்கில் உதிக்கும். ஏன்னா வீனஸ் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. ஸ்லோவாக 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 ஸ்ப்ரிங்கை எப்படி இப்படியே சுற்றி விட்டா ஒரு ஸ்டேஜ் கழித்து அந்த வெயிட்டு தாங்க முடியாமல் நான் விட்டேன்னா திருப்பி பேக்கில் சுற்றும் இல்லையா கிளாக் வைஸில். இது மாதிரி தான் வீனஸ் ரொம்ப பல கோடி வருஷங்களாக இப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தது. இப்போ கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி அது நின்று ஆப்போசிட்டில் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி வீனஸில் வாழ்ந்திருந்தா சூரியன் எங்கே உதிச்சிருக்கோம்? கிழக்கில் உதிச்சிருக்கோம். இப்போ வீனஸில் வாழ்ந்தா சூரியன் மேற்கில் உதிச்சுக்கிட்டு இருக்கு. சரியா? இதே மாதிரி தான் உலகம் அதனுடைய ஸ்பீடு குறைஞ்சிக்கிட்டே இருக்கான். 1670 கிலோமீட்டர் மணிக்கு தன்னைத்தானே சுற்றி கொண்டே இருக்குது. ஆனால் கடந்த சில வருடங்களாக 4 மில்லி செகண்ட் குறைஞ்சிக்கிட்டே வருதான். குறைய 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 தான் நிலநடுக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதான் இந்த காலங்களில் அதிகமாக நிலநடுக்கம் ஏற்படுத்திக்கிட்டே இருக்குது, குறைஞ்சிக்கிட்டே வருது. ஏன்னா சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே குறைய 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 அதுக்கு மேலே தன்னுடைய வெயிட்டை அதாலேயே சுமக்க முடியாது. ஒரு ஸ்ப்ரிங்கை எப்படி சுற்றி விட்டா திருப்பி ரிவர்ஸில் சுற்றுமோ அது மாதிரி அதுவும் சுற்றும். வீனஸில் எப்படி ரிவர்ஸில் சுற்ற ஆரம்பிச்சிருச்சோ அது மாதிரி உலகமும் சுற்றும்னு சொல்லி சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஊர்ஜிதமாக சொல்கிறாங்க. அப்போ நம்ம அந்த சமயத்தில் வாழக்கூடிய மனிதன் ஃபஜருக்கு எந்திரிச்சான்னா என்ன இருக்கும்? இருட்டாக இருக்குமா? விடிய போகுது விடிய போகுது விடிய போதுன்னு பார்ப்பான். 7 மணி ஆகும், 8 மணி ஆகும், 10 மணி ஆகும், இருட்டாகவே இருக்கும். 12 மணி ஆகும், 5 மணி ஆகும், இருட்டாகவே இருக்கும். அடுத்த நாள் நைட்டும் வந்துடும், பதறி போய் வெளத்து போயிடுவோம். அடுத்த நாள் பார்ப்பான், அடுத்த நாள் பார்த்தாலும் அதே மாதிரி தான். அப்புறமா சூரியன் வரும். இந்த வாட்டி வரும்பொழுது என்ன ஆகும்? மேற்கில் உதிக்கும். அன்னைக்கு பாவ மன்னிப்பு கேட்பான், கடவுளே நான் காப்பாற்று, நான் உன் பக்கம் வந்துட்டேன்னு. அன்னைக்கு பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. எப்போ நமக்கு மரணம் வருதோ அப்பையும் பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. எப்போ சூரியன் மேற்கே உதிக்குதோ ஒருவேளை நம்ம வாழ்ந்துட்டு இருந்தோம்னா அப்பையும் பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படாது. இது ரெண்டும் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சுதாரிச்சுக்கணும். அப்போது அந்த சமயத்தில் என்ன ஆகும்னு சொன்னால் அந்த சூரியன் வந்து நெருக்கமாக வந்துடும், உலகத்துக்கு நெருக்கமாக வந்துடும். வந்துட்டு கடவுள் குரானில் சொல்கிறான், தக்வீர் அத்தியாயத்தில் 81 அத்தியாயத்தில் சொல்கிறான், அந்த ஓஷன் இருக்கு இல்லையா, ஓஷன் கடல்லாம் இருக்கே அதெல்லாம் நெருப்பாயிடுங்கிறான். கடல் எப்போ நெருப்பாகும்? தண்ணி எப்போ நெருப்பாகும் அப்படின்னா கடலில் என்னது? தண்ணி தானே. தண்ணியோடைய ஃபார்முலா என்ன? H2O. சூரியன் எதனால எரியுது? நம்ம ஓடக்கூடிய கார் பெட்ரோல் கூட பெட்ரோலில் ஓடுது. பெட்ரோல் என்ன இருக்குது? ஹைட்ரோ கார்பன் தான். அதே மாதிரி சூரியன் எதில் எரிஞ்சிட்டு இருக்குன்னா ஹைட்ரஜனை எரிச்சு ஹீலியமாக கொடுத்து என்ன பண்ணுது? அது பாட்டுக்கு எனர்ஜியை கொடுத்துக்கிட்டே இருக்குது. இது மாதிரி சூரியன் வந்து நெருக்கமாக வந்த உடனே என்ன ஆகிடுன்னு சொன்னால் என்ன ஆகும்? கடலில் வந்து பட்ட உடனேயும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்துட்டு ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் பிரிஞ்சிடும். அந்த ஹைட்ரஜன் ஆட்டம் என்ன ஆகும்? பிரித்த உடனேயும் இப்போ இதை லேபில் பண்ணுறாங்க, நடந்துகிட்டு இருக்கு. இப்போ அது ஹைட்ரஜன் எரியும், ஆக்சிஜன் கிரியா ஊக்கி கேட்டலிஸ்ட் அதை வந்து ஊக்குவிக்கும். என்ன ஆகிடும்? துபுதுன்னு கடல்லாம் என்ன ஆகும்? எரிய ஆரம்பிச்சிடும். இப்படி வந்து கடவுள் எப்படி நியாய தீர்ப்பு நாள் நடக்க போது வரப்போதுன்னெலாம் சொல்கிறான். அதனால அதுக்கான தயாரிப்பாக தான் இந்த உலகத்தை பார்க்கணுமே தவிர நிரந்தரமாக இந்த உலகத்திலே வாழப்போறோம்னு நினைக்கக்கூடாது. நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ப்ரெசன்டேஷன், இப்போ நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயம் உங்களுடைய கடைசி எச்சரிக்கையாக கூட இருக்கலாம். இதற்கப்புறம் நீங்கள் உயிரோடு இருப்பீங்க, நம்ம இருக்க போகிறோம் அப்படின்றது கேரண்டி கிடையவே கிடையாது. அதனால இப்போ இருந்தே இந்த உலக வாழ்க்கையை கடவுளுக்காக அர்ப்பணித்து அவனுக்காக நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையாக மாற்றுங்க. கடவுள் சொல்கிறத கேளுங்க, கடவுளுக்கு கட்டுப்பட்டு வாழுங்க. இந்த படைச்ச கடவுளை வணங்கி வாழ்ந்து வெற்றி அடையக்கூடிய மக்களாக நம்ம வாழ்வோம். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.